ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரேங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு வித்தியாசமாக புதினா மல்லி துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்து விட்டுடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா செவந்து வாசம் வர வறுத்து விட்டுடலாம். காரத்துக்கு நான் 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கட்டி பூண்டை தோல் உரித்து சேர்த்து விட்டுடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து விட்டுட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்து விட்டுக்கோங்க. நான் கீர்னா பல் தேங்காய் சேர்த்து விட்டுருக்கேன், 1/4 மூடி. இப்போ இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ரொம்பவும் வதக்க தேவையில்லை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரப்பாக ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது அது வரை இருக்கட்டும். இப்போ அதே பேன்லேயே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை வாஷ் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். நான் ஒரு கட்டு கொத்தமல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுருக்கேன். இப்போ இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். உங்களுக்கு இந்தளவு வதங்கினா போதும். இந்த சூட்லேயே உங்களுக்கு நல்லா வதங்கி வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு துவையலும் பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். இந்த சூட்லேயே இது இருக்கட்டும். இது நல்லா ஆறணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சதை கொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி புதினா இலையை மாற்றி எடுத்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட புதினா மல்லி துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.